அழகேஷ் நான் ஒரு விஎஸ் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சீரிஸோட நேம் வந்து டவர் ஆஃப் காட் சீசன் 2 எபிசோட் என்ன தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதனால் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா உங்களால் முடிஞ்ச சப்போர்ட்டான நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அது கூட இருக்க பெல்லைக்கானி ஆல் வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். எந்த எபிசோட் வழக்கம் போல வேறு லெவலில் இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு யாரும் ஸ்கிப் பண்ண பாருங்கள். நீங்கள் ஸ்கிப் பண்ண பார்த்தாதே எனக்கு போதும். அது மட்டும் இல்லாமல் பேக்ரவுண்டில் கொஞ்சம் நாய்ஸ் கேட்கலாங்க. அது மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இங்கே மழை பெஞ்சிருக்கு. சரிங்க, நம்ம இதோட கதை குழப்பம். இப்போ ஹீரோவோ தன்னோட ரூம்ல தனியா உட்காந்து யோசிச்சு இருக்க. வெளியே பார்த்தா அவனோட ஃப்ரெண்ட்ஸும் நாளைக்கு கேங்கோட ஃப்ரெண்ட் பார்க்க போறோம், இந்த ட்ரெஸ் பண்ணலாமா, அவன் எப்படி இருப்பான்னு தெரியல, பயங்கரமா இருப்பான் ஆளு, அவன் எப்படியாச்சும் ஃப்ரெண்ட் பிடிக்கணும்னு சொல்லிட்டு ஹாலாக பேசினிருக்கேன். ஹீரோவோ அதெல்லாம் யோசிச்சு பார்த்து தன்னோட பெட்ல படுக்கும்போது அவனோட ஃப்ரெண்ட்ஸை யோசிச்சு பாக்குறான். ஒரு வழியா இப்ப கேங்க காமிக்க அவனும் அவனோட பழைய நண்பனான கசனும் ஒரு போட்டோல மாட்டிருப்பான். அந்த இடத்துல எப்படி ஒரு வழியா வந்துடுறான். மக்கள் எல்லாம் இவனை ஒரு மாதிரி பாக்குறாங்க. அந்த இடமே பார்த்தா டென்ட் போட்டு தங்கிருக்காங்க. அப்ப அந்த இடத்துக்கு ஒரு பெரிய சீஃப் மாதிரியான ஒருத்தவங்களோட டென்ட் இருக்கு. அது பேரு லைட் ஹவுஸ்னு போட்டிருக்கு. வாங்க வாங்க, என்ன இது எந்த மாதிரி நேரத்துல கஸ்டமர்ஸ் எல்லாம் வரது வழக்கமே இல்லையே. என்ன இந்த வில்லேஜ்ல உங்களுக்கு எதனா டென்ட் வேணுமா? இல்லங்க, நான் இந்த இடத்துல ஒருத்தனை தேடி வந்திருக்கேன், அதுவும் இவனதான் அப்படின்னு போட்டோவை காமிக்க. என்னது இவனா? உங்களுக்கு தெரியுமா? தெரியும், ரீசெண்டா இவங்க சாப்பாடு தேடி தான் இந்த இடத்துல வந்திருந்தான். ஆனா இந்த இடத்துல ரெகுலர்ஸா அவ்வளவா தங்க விட மாட்டாங்க. அதனால சில பல காரணங்களுக்காக அவங்க ஒன்னா சேர்ந்து வேற ஒரு இடத்துக்கு போயிட்டு இருக்கலாம். அது மட்டும் இல்லாம நிறைய பேர் இந்த இடத்துல வழக்கமா வந்துட்டு தான் போவாங்க, புதிய புதிய முகங்கள். சரி, இப்ப அவன் எங்க இருப்பான் உங்களுக்கு தெரியுமா? அவனோட லொகேஷன் எனக்கு தெரியும், பட் ஆனா அதுக்கு நீ இதை பண்ணணும்னு சொல்ல காசு தான் கேட்கறாங்க அவனோட லொகேஷனை தரத்துக்கு பதில. அதுக்கப்புறம் கேங்க பணத்தை செலுத்திடுறான். சூப்பரான ஆளா இருக்கப்பா நீ, ஒருத்தனை தேடி பணத்தையே இவ்வளவு சீக்கிரமா கொடுக்குறேன். சரி வளவலம் பேசாம அவன் எங்க இருக்கான்னு சொல்லுங்க. இப்போ உனக்கு இந்த வில்லேஜ்ல வரும்போதே தெரிஞ்சிருக்கும், ஒரு மிகப்பெரிய ஜெயண்ட் ஹேண்ட் இருக்கிற மாதிரி ஒரு பில்டிங் இருக்கும். அந்த இடத்துல பாக்கலாம். இதே அந்த பெரிய கையாட்டோ இருந்தா அந்த பில்டிங் அடியா? ஆமா, அந்த இடத்துல இருப்போம். ஆனா அதுக்கு அவுட்டும் இல்லாம கொஞ்சம் உஷாராரு. ஏன்னா அத ஹேண்ட் ஆஃப் ஏர்லன்னு சொல்லுவாங்க. மேபி பல ஆபத்துகள் அந்த இடத்துல ஒளிஞ்சிருக்கிறதா கூட வதந்திகள் இருக்கு. அது மட்டும் இல்லாம சில பேர் அதை ஹைட் அவுட் வேற பயன்படுத்திக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு அவன் அந்த இடத்துல தான் உயிரோட இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. உண்மையா சொல்றீங்க? ஆமா, இந்த இடத்துல யாரும் அவனுக்கு டென்ட் கொடுக்கல. கண்டிப்பா வேற எந்த பிளேஸ்ல அவன் வாழ்வான், அந்த இடமா தான் இருக்கணும். கசனோ சரி வரண்டா, ரொம்ப நன்றிங்க நீங்க உதவி பண்ணதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்ப. அப்போ முன்னாடி கொஞ்சம் ஜாக்கிரதையாரு. அந்த ஏர்லைன் கிட்ட நீ போகும்போது அந்த இடத்துல சின்ன சின்ன குகைகள் டிராப்ஸ் எல்லாம் நிறைய இருக்கும், கொஞ்சம் பார்த்து போயிட்டு வா. கட்டாயமா உனக்கு ஒரு டீம் இன்ஜினா நல்லா இருக்கும். சரி போறது போற தனியா போற, கொஞ்சம் பார்த்து போயிட்டு வா. அதுக்கப்புறம் கேங்க வந்து சிலையை நோக்கி போக கசனும் எதுக்காக நீங்க வந்த? அதுக்கப்புறம் அவனு போக ஒரு டிராக்டும் ஆக்டிவேட் ஆக. அப்புறம் பார்த்தா பெரிய கையாட்டம் வந்து அவன் அடிக்க வருது, ஒரு சிலையும். இன்னொரு பக்கம் அந்த டெவில் ரைட் அவன் தேடி நம்ம கூனோட கேங்க இப்ப வந்திருக்கோம். நம்ம கிட்டத்தட்ட அந்த ஏர்லைன் கிட்ட வந்துட்டோம். இந்த இடத்துல தான் அவன் இருக்கிறதா நமக்கு தகவல் வந்திருக்கு. கண்டிப்பா அவன் உள்ளதா இருப்பானா? கண்டிப்பா உள்ளதா இருப்பான். ப்ராப்பரா இங்க தங்கத்துக்கான அனுமதி யாரும் கொடுக்காம இருக்கலாம். சீக்கிரட்டா சில வருஷங்களா இந்த இடத்துல தங்கி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. இப்ப நாவிக்கும் கண்டிப்பா உள்ள இருப்பாங்கன்னு நம்புறேன். சரி நாவிக் கிரண், நீங்க ரெண்டு பேரும் இந்த இடத்துல பாருங்க. இந்த பழைய இடத்துல நிறைய டிராப்ஸ் இருக்கு, அதனால நீங்க கொஞ்சம் உஷாரா இருங்க. அதனால கண்டிப்பா இது எல்லாமே நம்ம ரிமூவ் பண்ணி தான் ஆகணும். அப்பதான் அந்த ரைட் ஆர்ம் டெவில நம்ம அடைய முடியும். யாரோ இந்த இடத்துல வரக்கூடாதுன்னு இதெல்லாம் பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறேன். நாவிக்கும் சரி வாடா ரன்னு சொல்ல, அவன் பார்த்தா அவன் பேச்செல்லாம் கேட்காம அவன் சேர்த்து போயின்னு இருக்கான். டேய் என்னடா பண்ணிக்கிற, என்ன நினைச்சு நீ போயின்னு இருக்க தனியா? ஏய் சீக்கிரமா சும்மா பேசுங்க எடுக்கிறேன். என்னது டேய் இருறா வரேன்னு சொல்லிட்டு இவன் அப்புறமா அங்கிருந்து போக. அதுக்கப்புறம் ரேனோ அந்த டிராப்ஸ் இருக்கிற இடத்துல போயிட்டு எல்லாத்தையும் ஒட்டிக்கிறான். பிளேயர்ஸ் நிறைய இருக்கு. என்னடா முட்டாள்தனமா பண்ற, விடாம அவன் அட்டாக் பண்ணி இருக்கேன். அடடா இங்கதான் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு தெரியாத மாதிரி ரேனோ கூனோட அந்த இன்ஃபர்மேஷன் பாக்ஸை வந்து அப்படியே உடைச்சிடான். என்னடா பைத்தியக்கார மாதிரி பண்ணிட்டு போறேன்னு சொல்லிட்டு ரேனோ போகிறத பார்த்துட்டு நம்ம நாவிக்கும் கத்துறான். போகும்போது அவனை ஆகி காமிச்சிட்டு போக, டேய் நான் உன்னை சும்மா விட மாட்டேன்டா. கூன் பார்த்தா மனசு ஒடிஞ்சிடா. என்னடா டே பைத்தியக்கார இந்த வேலையை பார்த்து வச்சிருக்கீங்க இவனுங்களை பார்க்க. இன்னொரு பக்கம் கேங்க காமிக்க அவனை நோக்கி அந்த கையும் அட்டாக் பண்ண வர, அதுல இருந்து அவனும் தப்பிச்சுட்டு அதை எல்லாமே அட்டாக் பண்ணிடுறான். என்ன இது லைட் ஹவுஸ்க்கு இவ்வளவு பேரியறான். அப்ப இவன் என்னங்கிற இடத்துக்கு மிகப்பெரிய பாறைகள் எல்லாம் வந்து இவன் மேல விழவும். யாரு அது? அப்ப பார்த்தா சரியான டைமிங்ல ரேனோ இப்ப சந்திச்சிடறான். ரேனோ ஓ நீ தான் அந்த டெவில் ஆஃப் தி ரைட் ஹேண்டா? ஆனா ஒரே ஒரு ரெக்க கூடவே பிரவுனா இருக்கும். யாருன்னு பார்த்தா எப்படி இருக்கு? எது வந்தாலும் சரி நீ என்னோட வழியில தலையிடுறன்னு சொல்லிட்டு அவனை போய் அட்டாக் பண்ண. கேங்கும் புரியாம, டேய் யாரா நீ, எதுக்காக என்ன வந்து அட்டாக் பண்ற? நீ நினைக்கிற ஆள் நான் கண்டிப்பா நான் கிடையாது. அது சரி எதுக்காக அந்த டெவில் ஆஃப் தி ரைட் அவன் நீ தேடி போயின்னு இருக்க? எனக்கு அவன் கூட ஃபைட் பண்ணணும், அதுக்கு யாருடைய எக்ஸ்பிளேஷனும் எனக்கு தேவை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இவனை நோக்கி அட்டாக் பண்ண வரான். டேய் நீ தப்பா பண்ணி இருக்கடா, நான் அந்த டெவில் ஆஃப் தி ரைட் கிடையாது. இருந்தாலும் அவன் தொடர்ச்சி அட்டாக் பண்ண. அப்ப எனக்கு வேற வழி இல்லைன்னு சொல்லிட்டு திருப்பி அட்டாக் பண்றான். இவனுக்கு ரெண்டு பேரும் சண்டை பண்ண இருக்கு. ஒரு கட்டத்துல ரேனோ பொறுக்க முடியாம அவனோட பவரை கை மூலியமா பயன்படுத்தி அட்டாக் பண்ண பாக்க கடைசியா ஒரு மின்னல் மாதிரியான அட்டாக்க பயன்படுத்து அதை கேங்காக தாக்க முடியுமில்ல. அவனு கதற பார்த்தா அடுத்த நிமிஷமே அவனுடைய ஷீல்டை பயன்படுத்தி கொஞ்சமாச்சும் தப்பிச்சிருக்கான். பரவாயில்லையே, உன்னோட ரெக்கைகளை வெவ்வேறு விதமா பயன்படுத்தி உன்னோட பவர்ஸை உடம்பு மூலியமா வெளிப்படுத்த முடியுமா? இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தா வேற யாரும் அட்டாக் பண்ண, ஏய் யாரா உன்னொருத்தன் எதுக்கிட்ட அட்டாக் பண்றீங்கன்னு பாக்க நம்ம நாவிக் தான் வந்திருக்கான். ஏய் டெவில் ஆஃப் தி ரைட் ஹேண்ட் உனக்கு பிடிக்க தான் வந்திருக்கும். அதுக்கப்புறம் ஹீரோவை காமிக்க அவனு கீழே ஹாலுக்கு வந்து அந்த இடத்துல சோபால நம்ம கசங்கம் தூங்கின்னு இருக்கா. அதுவும் யாருக்காகனா நம்ம கேங்குக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காவன். பார்த்தா சாப்பாடு பிளேட்ல போட்டு பேக் பண்ணி வச்சிருக்கான். வந்த சாப்பாடு கொடுக்க. இன்னொரு பக்கம் மெசங்க வர அவ கேங்குக்காக தான் இன்னும் வெயிட் பண்றீங்க. பட் ஆனா வரமாட்டானே, அவனுக்கு தேவை கெட்டவங்களை அழிக்கணும்ன்றதுதான். ஆனா இவ அவன் மேல இந்த அளவுக்கு அக்கறையா இருக்கிறதுக்கான காரணமே அவனோட நல்ல குணங்களை பார்த்துதான். எதுக்காக நல்ல பீப்புள்ஸ் எல்லாரையும் அடிச்சு வச்சு எக்ஸ்பெரிமெண்ட் எல்லாம் பண்றாங்க? நீ அழுவாத மெசங். உண்மையாவா? ஆமா கண்டிப்பா கேங்குக்கு ஒன்னும் ஆகாது. அவன் நல்லா தான் இருப்பான். அதனால அவன் வரத்துக்குள்ள நீ போய் தூங்கு. என்ன சரின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் அப்புறமா தூங்க. ஹீரோ அதுக்கப்புறம் அங்கிருந்து தனியா வந்துட்டு தன்னோட நண்பர்களை இப்ப யோசிச்சு பாக்குறான்.
அதோட அவனும் அந்த இடத்துல ஃபேக்கோட ட்ரெஸ்ஸை போட்டுக்கின்னு கேங்க தேடி போயின்னு இருக்கான். ஆமா எங்க போற வயல அப்படின்னு வேகனன்னு வர வேகனன் நீயா அப்புறம் கிராப்டர் நீ கூட வா. அவன் கண்டிப்பா வரமாட்டான்றது எனக்கு நல்லாவே தெரியுது. எனக்கு அவன் மேல அக்கறை இருக்குடா. அதனால கேங் நம்ம கிட்ட எந்த விதமான விஷயத்தையும் சொல்லாம எங்க போயிருக்கான்னு தெரியாது. ஆமா அவன் உங்ககிட்ட எந்த விதமான விஷயத்தையும் சொல்லாம தான் போயிருக்கான். அவன் கேட்ட தனியாவே பாத்துக்கிறேன்ட்டான். அப்பனா தானே எல்லாத்தையும் பண்றது அவன் யோசனை இருக்கானா? அதனாலதான் நம்மளை விட்டு போயிருக்கானா? நமக்கு எந்த ஆபத்து வரக்கூடாதுன்னு. சரி அப்பனா நம்மள போகணும்டா. ஆமா அது எனக்கு நல்லாவே தெரியும். அதனால வயலே நீ எங்களை தடுக்க கூடாது. உண்மையாவா நீயாடா இதை சொல்ற? கண்டிப்பா அவனை சீக்கிரமா நம்ம கண்டுபிடிக்கணும். இருந்தாலும் அவனை நம்ம தேடினா அவன் கண்டிப்பா நம்மளால ஏத்துப்பானா திரும்பியும்? இல்லடா. என்னது? கண்டிப்பா ஏத்துப்பான். ஏன்னா கேங் என் கிட்ட சொன்னோம் நம்ம எல்லாருமே அவனோட ஃபேமிலியா. அதுக்காக தான் அவனோட பிரச்சனைய உங்க கூட யாருக்கும் ஷேர் பண்ணாம அவனே பாத்துக்கிட்டா இந்த இடத்துல இருந்து போயிட்டான். இந்த இடத்துல கண்டிப்பா இருந்தான்னா அவனுக்கும் பிரச்சனை வரும், இதனால உங்களுக்கும் பிரச்சனை வரும்னு சொல்லிட்டு தான் அவன் கிளம்பிட்டான். அது போலயேதான் அப்ப ஹீரோவும் அது எல்லாமே யோசிச்சு பாக்குறான். கேங்கோட நிலைமையை இப்ப யோசிச்சு பார்த்து அவனோட நிலைமையை யோசிச்சு பார்க்க கண்டிப்பா அவனோட வருகைக்காக நம்ம காத்து இருக்கணும். ஆனா அப்படியே அவனை தனியா விடுறது எனக்கு விருப்பமா இல்ல. ப்ளீஸ் அவனோட மனசுல இருந்த வெளிப்பாட்டை நீங்க கெடுத்துறாதீங்க. அவன் எல்லாருமே ஒரு ஃபேமிலியா நினைக்கிறான். பட் கண்டிப்பா கவலைப்படாதீங்க, நான் அவனை போய் திரும்ப கூட்டின்னு வரேன் இந்த இடத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அந்த இடத்துல கிளம்ப. கண்டிப்பா எனக்கு நம்பிக்கை இல்லை அவன் இந்த இடத்துல போனது எப்படி போயிருப்பான்னு தெரியலப்பா. அது மட்டும் இல்லாம திரும்பி வருவானா? இவனால பண்ண முடியுமா? ஃபர்ஸ்ட் வயல சொல்லிருக்கான்ல கண்டிப்பா பண்ணுவான். அதுக்கப்புறம் அந்த இடத்துக்கு பிரின்ஸ் வந்துட்டு என்னடா எங்களை விட்டு கதை பேசிக்கிறீங்க, நம்மள போய் தேடல நீங்க என்ன அவனை அமிச்சிங்கன்னா? பிரின்ஸ் நீங்களா? ஆமாண்டா அந்த லார்ட் டேவில் எனக்கு உண்மையில ரொம்ப பிடிச்ச மனுஷன்டா. அவன் தானே என்ன காப்பாத்தணும். கண்டிப்பா அவனை நம்ம இந்த இடத்துக்கு கூட்டின்னு வரும். ஆனா வயல கிட்ட ஒரே ஒரு ஷிப் மட்டும் தான் இருந்துச்சு. அதை மட்டும் தான் எடுத்துட்டு போனான். நம்ம போனோம்னா நமக்கும் அந்த மாதிரி தேவைப்படுமே. கவலைப்படாதீங்க நான் அவனை ரெடி பண்ணிட்டா அப்படி நீ வாபம் வரேன். நீ ஒன்னும் தூங்கலடி? இல்ல கேங்கோட எமோஷன்ஸ்ல எனக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. அதனால வயல சொன்ன விஷயத்தை எல்லாத்தையுமே நான் கேட்டுட்டேன். அதனால நானும் இதுல கலந்துக்கலாம்னு இருக்கேன். கவலைப்படாதீங்க நானும் ஷிப் எதனா கண்டுபிடிக்கிறேன், நம்ம எல்லாரும் போலாம். அதுவும் என்னோட ஃபேமிலியோட பவரை பயன்படுத்தி. உண்மையிலே உங்களால முடியுமா? பின்ன யாரோட நினைச்சா என்னால முடியும்டா. ஆமா நீங்க 10 ஃபேமிலிஸோட டாக்டர் ஆச்சு. ஆனா நீங்க அப்ப வேற மாதிரி சொன்ன மாதிரி இருந்துச்சு. அதெல்லாம் கதை கிடையாதுங்க, சும்மா விருப்பத்தா. இப்போ ஷிப்பை போய் கண்டுபிடிச்சு அவனை போய் காப்பாற்றணும். வேகனும் சரி வாங்க எல்லாரும் போயிட்டு கேங்க திரும்பி இந்த கொண்டு வருவோம். அதுக்கப்புறம் நாவிக்கும் வா உன்னை பார்க்கவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. டெவில் ஆஃப் தி ரைட் ஆம். பரவாயில்ல ரானுக்கே நீங்க டஃப் கொடுக்குறியே. நைஸ் டு மீட் யூ. ஒன்னு பார்த்ததுல மிக்க மகிழ்ச்சி. பட் ஆனா நீ போட்டோல பார்க்கும்போது அந்த அளவுக்கு வெயிட் இல்லாத மாதிரி இருந்த. பட் நேர்ல பார்க்கும்போது இவ்வளவு வெயிட்டா இருக்க மாதிரி இருக்க. சரி என்ன இருந்தாலும் கண்டிப்பா நாங்க அவங்க கூட ஃபைட் பண்ணணும். முட்டாள்களா நீங்க எல்லாரும் கன்ஃபியூஷனா இருக்கீங்கடா. என்னோட டெவில பல வகையில பயன்படுத்த முடியாதுங்க. அந்த டைம் கசனோட வயசும் எல்மர் கசனோ நீயா எங்க இருக்க கசனோன்னு சொல்லிட்டு இவன் துரத்துன்னு பாக்க. எல்மர் உனக்கு பின்னாடி தான் இருக்குன்னு சொல்ல வந்துட்டா அப்படின்னு அவன் துரத்துன்னு பாக்க. எங்கடா ஓட பாக்குற நில்லுடான்னு சொல்லிட்டு இவனுக்கு பின்னாடி துரத்துன்னு போக. அதுக்கப்புறம் அந்த இடத்துக்கு போனா கசனோ எங்கடா இருக்க, இங்க வெறும் செவுரு மட்டும் தானே இருக்கு அப்படின்னு பேசின்னு இருக்கும் போது பின்னாடி பார்த்து ராணு வந்து அட்டாக் பண்றான். உங்களை எதுக்குடா தேவலாம அட்டாக் பண்றீங்க? தேவலாம ஓடாத. எங்க கிட்ட இருந்து தப்பிக்க நினைச்சா கூட கண்டிப்பா உன்னால முடியாது. டெவில் ஆஃப் தி ரைட் ஆம். ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. அது அவன் கிடையாது, நீங்க தேடி வந்த ஆளே நான் தான் டெவில் ஆஃப் தி ரைட் ஆம் அப்படின்னு அவனும் சொல்ல. அதுக்கப்புறம் இப்ப கூனை காமிக்க கூணும் தனியா நின்று அந்த ரிப்போர்ட் கொடுக்குற பாக்ஸை பார்த்துன்னு இருக்கேன். என்னடா இது எப்படி இதை சரி பண்ண போறோமோ? லைட் ஹவுஸ்க்கு வேற ரிமைனிங் ரிப்போர்ட் எல்லாமே சென்ட் பண்ணாதானே அவங்க என்னால கம்யூனிகேஷனும் பண்ண முடியும். அப்ப பார்த்தா நீங்க ஒரு ட்ராப்ல மாட்டிக்கினேன் அப்படின்னு சொன்ன அடுத்த நிமிஷமே பார்த்தா கூணு யாரும் வந்து அட்டாக் பண்ண பாக்குறாங்க பூமிக்கு அடியில இருந்து. அதோட அவனும் அட்டாக் ஆயிட. இப்ப ஹீரோவும் பார்த்தா அந்த லைட் ஹவுஸ் இருக்கிற டென்ட்டுக்கு வந்திருக்கான். என்னடா இது கஸ்டமர்ஸ் வந்தனே இருக்கீங்க, அவ்வளவு பெரிய ஆளா இங்க வந்திருக்கான், அவனை தேடி வந்திருக்கீங்க போல. க்ளோஸ் பண்ற டைம் ஆயிடுச்சு. என்ன விஷயமா? எனக்கு தெரிஞ்சு நீ வந்ததை பார்த்தா ஹைட்டா ஜெய்ஜாண்டிக்கா பிளாக் ஹேர் வச்சு எனக்கு பைப்புல அவனை தேடி தான் வந்திருக்கியா? ஆமா அவன் பேரு கேங்கு. அவங்க வந்தானா? வந்தான் பெரிய பிளாக் ஹேர் வச்சுக்கின்னு மிகப்பெரிய உருவத்தோட இருந்த அந்த மனுஷன் தானே. அவனை பார்த்திருக்கேன். சரி அவன் எங்க இருக்கான் இப்போ? உங்களுக்கு தெரியுமா அவனை? நல்லாவே தெரியும். அவனை ஹேண்ட் ஆஃப் ஏர்லன்ற கை போன்ற சிலை கிட்ட தான் அமைச்சிருக்கேன். ஓகே நீங்க பண்ண உதவிக்கு ரொம்ப நன்றி. ஆமா என்ன தனியா போயிட்டு என்ன பிளான் பண்றீங்க? அந்த பிளேஸ் உண்மையிலே டேஞ்சரஸ் ஆனதுப்பா, நிறைய ட்ராப்ஸ் எல்லாம் இருக்கு. அதனாலதான் கேட்கறேன். ஏன்னா நான் நினைச்சதை விட பார்த்தா நிறைய பேர் வந்துட்டே இருக்கீங்க ஒருத்தர் மாதிரி ஒருத்தர் தேடி. ஈஸியா அவங்களை கண்டுபிடிக்கிறது அவ்வளோ கஷ்டமா இருக்கும் அந்த இடத்துல. நீ வேணா ஆசைப்பட்ட ஸ்பெஷல் பிரைஸ் கொடுத்து உனக்கு முக்கியமான 2 விஷயத்த நான் சொல்றேன். பட் நீ அதுக்கு காசு செலவு பண்ணும். நீ என்ன சொல்றேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவனுக்கு கேட்க. அதுக்கப்புறம் கேங்கும் கசனும் இங்க என்னடா நடக்குதுன்னு பார்த்துன்னு இருக்க. அப்ப அவனுக்கு கீழே இறங்கி வரான். வந்து அடுத்த நிமிஷமே நம்ம ராணு போட்டு அடிக்க நாவிகம் கூட அட்டாக் பண்ண. அதுல இருந்து தப்பிக்கவும் இன்னும் இவன் பறக்கிறான். பறந்து இவன் அட்டாக் பண்ண நாவிகால கூட தாங்க முடியல. கசனோ நல்லா தானே இருக்க? டேய் யாரா நீ? நாவிகம் கேட்க. நான் தான் பென்னி எம்மானோ கசனோ டெவில் ஆஃப் தி ரைட் ஆம். அதுக்கப்புறம் இப்ப கூணு காமிக்க அவனை பார்த்து அட்டாக் பண்ணது வேற யாரும் இல்ல, மண்ணுக்குள்ள இருந்து ஒரு பாம்பு மணியான மனுஷன் தான். அடடா இவன்கிட்ட எதனா திறமை இருக்கும்னு பார்த்தா இப்படி பட்டுன்னு போயிட்டானே. ஆனா அவங்க கொடுத்த பணத்துக்கு இவ்வளவே பண்றது பெரிய விஷயம் தான். கண்டிப்பா இந்த மாதிரியான வேலைகளுக்கு என்ன பாராட்டுவாங்க. சரி அவன் காதல் எதுவும் இருக்கு அது எடுப்போமா அப்படின்னு சொல்லிட்டு இவனை கையை தொடப்பக நிறுத்திட்டான். ஆமா யார பத்தி பேசினது? முதல்ல யார் நீ? இது நீ இன்னும் உயிரோட இருக்கியா? எப்படி என்னோட நீல் பாய்சன்ல இருந்து நீ தப்பிச்ச? உன்னோட இதயத்துக்கு தான் நான் குறி வச்சேன். அப்படி இருக்கும்போது நீ எப்பறம் உயிரோட இருக்குன்னு பாக்க. அதுக்கப்புறம் கூணும் அதுவா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்மர் எடுத்து காமிக்க. இந்த ஆர்மர்னால தான் அதை தொலைக்க முடியலையா? ஆனா எப்படி ஒரு ரேங்க் ரெகுலரால இவ்வளவு எக்ஸ்பென்சிவான ஆர்மர்ல வச்சு நிற்க முடியுது? அதுக்கெல்லாம் காரணம் என்னோட ஃபேமிலியில என்னோட அப்பா தான். அதை விடுறா யாரா நீ? நானா இந்த இடத்த பாதுகாக்கிறவன். எப்படி இருந்தாலும் என்னோட ரகசியத்தை தெரிஞ்சுக்கினேன். இப்போ நீ உயிரோட இருக்கிறதுனால உன்னை கொன்னே ஆகணும், அதுதான் என்னோட வேலை. அப்படி நீ உன்னை தொடப்பக. பட் நீ ஒன்னும் அவ்வளோ சக்தி வாய்ந்தவன் கிடையாது. உன்னை விட நான் புத்தி சொல்லிடான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பின்னாடி போயிட்டு கத்தி எழுப்பத்தி அவனையும் மிரட்டுறான். சரி இப்போ உண்மையா சொல்லு,
யார் நீ எங்க என்ன பண்ற? இல்ல என்ன விட்டு இந்த இடத்துல ராபிட் இயர்ஸ கொண்ட ஒரு பொண்ணு தான் என்கிட்ட இந்த மாதிரி பணத்தை கொடுத்து இந்த இடத்துக்கு வர யாரா இருந்தாலும் அவங்களை கொல்ல சொல்லி வேலை பார்க்க சொன்னா. அவளுக்காக தான் நான் இந்த இடத்துல இருந்து இங்க வர யாரா இருந்தாலும் அவங்கள கொண்டுகிட்டு இருக்கேன். உண்மையாவா? உண்மை அதுதான், ப்ளீஸ் என்ன விட்டு அப்படின்னு பேசிக்கினே வாளால பின்னாடி அடிக்கலாம் வர அந்த ஆர்மர் வச்சு தலைவனை தடுக்க சரி குட் நைட் செல்லும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல அவனை மயக்க போட வச்சிடான். அதுக்கப்புறம் அந்த பாக்ஸை கூணும் பார்க்க ஓ இதனாலதான் எனக்கு எந்த மாதிரி ஒரு மெசேஜ் வந்தா. இப்ப கேங்கும் கசனும் எதுக்காக எங்க வர வச்ச எல்மர் இங்க இடத்துல இருந்து பாரு. நாவிக்கும் என்னது 2 டெவில் ஆஃப் தி ரைட் ஆமா இடத்த மாத்திப்போம். நாவிக் ஓகே ரன் ஃபைனலா பாடத்தை கத்துக்கியா இவனோட சண்டையில இருந்து சரி வா அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு 2 பேரும் இப்போ ஒத்துமையா சண்டை போட. அதுக்கப்புறம் பார்த்தா ஹீரோவும் நம்ம கேங் இருக்கிற இடத்த சொல்லி கொடுத்து அந்த பொண்ணையே கூட்டு வரான். எனக்கு அந்த இடத்த கம்மின்னு போகும்போது நிறைய டிராப்ஸ்ல இருக்கு. டேய் டிராப்ஸ்ல கால வைக்காதான்னு சொன்னா கேட்டியா நிறைய டிராப்ஸ் வந்துச்சுன்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு மாட்டிக்க ஹீரோவும் போயிட்டு சடனா அவளை காப்பாத்து ரொம்ப நன்றிடா. அப்ப அந்த பொண்ணு ஹீரோவை தூக்கின்னு ஓடுறான். எதுக்காக உன்னோட ஃப்ரெண்டை தேட எவ்வளவு போராடுறன்னு தெரியல. ஆனா உண்மையிலே நல்ல ஃப்ரெண்ட்ஸ் போல நீங்க அப்படின்னு வச்சுக்கோ. அப்படியா அப்படின்னு இந்த பொண்ணு சோகமாவே ஹீரோ பீட போகிறதுனால அவளோட அந்த துணியும் கீழே கிழல அவளோட தலை பார்த்தா ராபிட் ஆறு இருக்கு அது அவ்வளவு மறைக்க எந்த சைடு தாண்டா அப்படின்னு அவ்வளவு வழி காமிக்கிறான். பார்த்தா அந்த ராபிட் ஏர் வச்சு இந்த பொண்ணு இவதான் போல. ஹீரோவும் அந்த பொண்ணை தூக்கின்னு இப்போ அந்த ஹேண்ட் இருக்கிற இடத்த நோக்கி போக அதோட கேந்தத்துல இந்த எபிசோட முடிக்கிறாங்க. சரிங்க இந்த வீடியோ அப்படின்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிக்கணும். அப்புறம் பிடிச்சிருந்தா லைக் போட்டு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அது கூட இருக்க பெல் ஐகானையும் ஆல்ல வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போற வீடியோ எல்லாம் நோட்டிஃபிகேஷன் வரும். கண்டிப்பா அடுத்த எபிசோட்ல வேற லெவலா இருக்கிறது இதுல இருந்து தெரியுது. ஏன்னா நம்ம ஹீரோ வந்து கூனை ஒரு வழியா பார்க்க போறான். அது மட்டும் இல்லாம அந்த ராபிட் ஏர் வச்சுங்கிற அந்த பொண்ணு நம்ம ஹீரோ கூட இருக்கிறான். ஆனா அவளோட கோல் என்னன்றது தெரியல. ஏன்னா அந்த பாம்பு கிட்ட இவ தான் சொல்லிருப்பா போல இந்த இடத்துக்கு வரவங்க எல்லாரையுமே கொன்னுடுன்னு பணத்தை கொடுத்து. இந்த விஷயம் கூனுக்கு தெரிஞ்சனால அடுத்து என்ன நடக்க போகுதுன்ற சஸ்பென்ஸாவே இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு யாரும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அதே மாதிரி பிடிச்சவங்க எல்லாருமே ஃபயர் அமைச்சு போடுங்க. நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். சரிங்க நம்ம இதோட இந்த வீடியோ முடிச்சுக்குமா.